இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் வால்டாஸ் 3 நவம்பர் 4th நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு 11th நவம்பர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ராப்புங்கிறது பெரிய கேண்டிலாக இருக்கணும். ஸோ 3% ட்ராப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 பேஸ் கேண்டில் இருக்குது. பேஸ் கேண்டில்ங்கிறது ப்ரீவியஸ் கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம பேஸ் கேண்டில்னு சொல்லுவோம். இதை மாதிரி இங்கே 3 பேஸ் கேண்டில் வந்துட்டு அடுத்த ஒரு ட்ராப் ஒரு 2.35%க்கு ஒரு ட்ராப் வந்துருச்சு. இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் மேலே போகுது. எப்போ அது டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வருதோ அன்றைக்கி டேட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து ப்ரைஸ் மேலே போகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் வாங்கின ஃபர்ஸ்ட் டேட்டில் ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த டேட்டில் ஒரு சின்ன ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுது. 3வது நாளில் ஒரு 4.5% கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ நான் எப்பயுமே இதை மாதிரி ஒரு பெரிய ட்ராப் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 2 நாளில் ஏதாவது ஒரு பவுன்ஸ் கிடச்சிதுன்னா அந்த பவுன்ஸில் நம்ம செல் பண்ணிடுவோம். ஸோ இந்த டேட்டில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 2 பவுன்ஸை நான் வேலிடாக வச்சுட்டு அடுத்த நாள் மார்க்கெட்டில் ஓப்பன் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். இதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பெரிய பவுன்ஸ் வந்தாலும் அது என்ன பவுன்ஸாக இருந்தாலும் நம்ம செல் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ட்ராப் வந்துருச்சு. இங்கே அடுத்த 2 நாளில் ஒரு குட்டி பவுன்ஸ் வந்தனால நான் அகெயின் வந்து நான் செல் பண்ணிட்டேன். நம்மளோட தாட் ப்ராசஸ் ரொம்ப கம்மியான டியூரேஷனில் தான் இந்த ஸ்டாக்கில் நம்ம இருக்கணும். நிறைய நாள் இருக்கக்கூடாது. அது என்ன பெரிய பவுன்ஸாக இருந்தாலும் சரி, மேலே பவுன்ஸ் ஆனாலும் சரி, கீழே பவுன்ஸ் ஆனாலும் சரி, அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு வந்து நம்ம செல் பண்ணிவிடுவோம். நான் விற்றதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு கரெக்டாக நம்மளோட காஸ்ட் டு காஸ்ட் நான் இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். மார்க்கெட் நான் இங்கே விற்றுட்டேன். ஒரு 4 நாளையில் இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே இருந்திருக்கே தவிர வேறு எங்கும் அது போகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இங்கே காஸ்ட் டு காஸ்ட்டில் நம்ம கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிடணும்னு சொன்னால் நம்மளோட லாஜிக் வந்து அடி வாங்கிடும். நிறைய நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் மார்க்கெட்டில் வர ஸ்டாக்ஸை நம்மளால் பிக் பண்ண முடியாது. ஸோ 5 to 10 டேஸோ மேக்ஸிமம் 14 டேஸில் எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட்டு வேறு ஒரு ஸ்டாக்கில் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால்